தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான். ஆக்சுவலாக ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா 2 நைட்டு 1 பகல். போகிறதே தெரியாது, ஃபுல்லாக ஏசி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபுட்டெல்லாம் தந்துடுறாங்க. கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கூட வந்து யார் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய வழிகாட்டி நம்ம மச்சான் வந்திருக்காரு. ராஜசேகரன் கூட தான் நான் போயிட்டுருக்கேன். அவர் கூட தான் போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா ஹிந்தி பேசுவார். எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சாப்பாடு வந்துருச்சு. ஆனால் அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், என்ன ஐட்டங்களும் ஃபர்ஸ்ட் எதை வைக்கலாம் அப்படின்னா ஏதோ கவரில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாமா? ஏதோ ஸ்வீட் ஐட்டமாக இருக்குன்னு தெரியுதா? இதுதான் சப்பாத்தி. நான் கூட ஏதோ ஸ்வீட்டு தான் இருக்குன்னு பார்த்தா சப்பாத்தி எப்படி கொடுத்துருக்கானுங்க பார்த்தியா? என்ன தெரியுங்களா? ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜி ரைஸு, சாம்பார், உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ கவரில் ஊறுகாய் நினைக்கிறேன், ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம டின்னரு. இது வெஜ் பிரியாணி நாங்கள் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடலாம். கிளீன் சப்பாய் கிளீன். என்ன கட்ட வார்த்தை பேசுறா? அங்கெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. இதே மாதிரி ஸ்லீப்பர்லேயும் பண்ணுங்கடாப்பா. இங்கே மட்டும் பண்ணுறீங்க, ஏசியில் மட்டும். तुम्हारा गाँव उंगा ऊरू आगरा उत्तर प्रदेश बट यू लाइक तमिलनाडु क्या तमिलनाडु बेस्ट तमिलनाडु सीएम अच्छा सीएम गवर्नमेंट अच्छा और कुछ चेन्नई सुपर என்ன மனுஷன்? சென்னை விசிட்டடா பார்த்துருக்கீங்களா? சென்னைய पुलिस अच्छा தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாது. वाट वर्क भैया चेन्नई वाट वर्क मार्बल क्या वर्क डिजाइनिंग சென்னை भाई खुद का हाउस है पर्सनल हाउस तमिलनाडु सूपर भैया पट्टिनंबाकम पट्टिनपाकम सूपर बीच बीच चर्च ना मालूम हाँ पट्टिनंबाकम बट यू जस्ट माय पर्सनल सूपर भैया. वेरी नाइस भैया. आज से 12 साल पहले 3 लाख रुपए का लिया था वो. सूपर सूपर भैया, शुक्रिया भैया. हाय सर. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. என்னங்க இருக்கு? உங்களை பார்த்தாலே கையெழுத்து. You are from Punjab, is correct? பஞ்சாபுக்குள்ளே நம் ஊர் Can பல்லாச்சி. you please one song, group song? Yeah. Just one. चला इसमें नहीं होता तेरे चार सीए कर रहा इसमें आग देसी लोग आगे के तक्का करना वो देसी सीए के तक्का करना हल मैंने बह गया सी पक्का करना ऐसे कर सारा बिगड़ गया मेरे सारे शहर में जो साफ कर दे तायो जट्टा को पानी दे पड़ गया. Can you teach any Punjab word? Punjabi. सत श्री अकाल, greetings. सत श्री अकाल, वणक्कम. तमिल का वणक्कम. सत श्री अकाल. ஏய் ஆவஜி. My can you teach me Punjab dance? They will teach you Punjab. Bangla champion is No. stand up. Okay. First do like this. This. Yes. Then with rhythm. Hey. Vibes. Okay. Hey. Yeah. With smile. गुलाबी बात Thank you, sir. Thank you.
दिल्ली ट्रेन दिल्ली जाएंगे பழைய வெளியூருக்காரு நம்மள ஒருத்த வழி கேட்குறான் जाओ 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 भैया அவுட்ரு भैया இங்கே நாங்கள் வந்து ஆக்ரா வந்து இறங்கிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2 நாள் ஆகுது. ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு ஸ்மெல்லு, பார்க்க ஸ்மெல் எங்களால் தாங்க முடியல. கர்மா என்ன இப்படி நாருது? ஆட்டோக்காரர் நம்ம ஏமாத்த பார்க்குறாரு. வந்து ஃபைட் பண்ணுறது அங்கே பாருங்க, நம்மளை எல்லாரும் ஆட்டோலாம் ஏமாற்றுவாங்க. தயவு செஞ்சு ஏமாத்துறாங்க. யாராச்சும் பையன் ஃப்ரெண்டு பிடிச்சிருவோம், அப்போ தான் நல்லது. இப்ப என்ன கேக்குறேன்? भैया नीला ने ஏமாத்துவாங்க भैया நம்மள भाईजान भैया हेल्पिंग करो तमिल आदमी सुपर थैंक्स भैया भैया यू आर सुपर भैया थैंक्स भैया ऑटो को 100 रुपए से जास्ती देने का नहीं 100 ரூபாய் மேல தராதீங்கன்றாரு. தெரியுது, நீ மூடு. தூள்தாண்டா தூள். भैया चाय हाँ तमटी कुंटी जमटी சாய் வாங்கி தராரு भैया. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. டீ எப்படி இருக்கு? ஆக்ரால டீ கிளாஸ் நான் பார்க்குறேன், வித்தியாசமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு கப்போட. நாட்டில் இது மாதிரி கப் இருக்குது நிறைய. டீ இது நல்லா இருக்கு இதுண்டா दूध ये अच्छा टी भैया टी बिलाल अच्छा बिलाल हाँ बिलाल भैया सेलेक्शन भैया के எல்லாமே தெரியுது. பிலால்ல டீ சூப்பரா இருக்குன்றாரு. भैया क्या भैया क्या कर रहे हो? हैं हिंदी ले मालूम क्या भैया करता क्या करते हो? अच्छा क्या भैया சொல்லு क्या भैया वाह भैया இங்கே ரொம்ப மோசங்கானா. பாருங்க ஃபுல்லாக பாக்கு வாசனை, ஒரே கூட்டம், கச்ச 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 பாக்கு வாசனை பாக்கு வாசனை. இறங்கின உடனே தான் பாக்கு ஸ்மெல்லு தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போயே தெரிஞ்சுக்கணும் இந்திக்காரங்க கூட்டத்தில் வந்து மாட்டிக்கணும். பட் மாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு இந்திக்கார ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அவர் வந்து கூட்டு போய் டீ எல்லாம் வாங்கி தரல. டீ வாங்கி தர நல்லா இருந்துச்சு டீ. ஆனால் அவர் வந்து ஒரு பேர் என்னது, ஃபைசான் அப்படின்ற ஒரு இந்தி நண்பர் கிடச்சாரு. அவர் என்னன்னா எங்களை நிறைய பேர் கூட்டாங்க. அதில் லாஸ்ட்டில் ஒரு 6 நாள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் தான் எடுத்து தர போகிறாரு நமக்கு கம்மி வேலையில். நல்ல மனுஷன் போய் டீ நல்லா வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நாங்கள் மறுபடியும் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு திரும்ப அங்கேயே என்ன இடங்கிறத பார்த்துட்டு தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு காலைல தாஜ்மஹால் போகலாம். வரவையில பார்த்த மச்சான், அந்த உங்க தாஜ்மஹால் மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தியா? பார்க்கலாம் வா போயிட்டு. அங்கேயே வித்தியாசமாக பேக் மாட்டிடணும்னு பார்க்க வேணாம், ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. பின்னாடி பேக் மாட்டினா பிளேடு போட்டுருவானுங்களா, அதனால தான் பேக் வந்து இது மாதிரி மாட்டியிருக்கோம். அவருமே அப்படி தான் மாட்டிக்கிறாரு, அவரும் அப்படி தான் மாட்டிக்கிறாரு. நானும் இப்படி தான் மாட்டிக்கிறேன், வேறு வழி கிடையாது. பிளேடு போட்டாலும் அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வாரம் இங்கே தான் தங்கி ஆகணும், அதனால தான். ஆனால் அங்கெல்லாம் பாரு ஃபேமிலி இங்கே தான் தங்கிறானுங்க, வீட்டுக்காக போக மாட்டாங்க. பாகுபலி 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 வண்டி வேறு ஒழுங்காக வாட மாட்டேன்னா பார்த்தீங்களா? தாஜ்மஹால் என்ன வரணும், ஆனால் தொட தான் முடியாது, கண்ணாடி இருக்குது. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஆக்ரா ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிற இடத்துல சென்ட்ராக இருக்குது தாஜ்மஹால் மாதிரி. வெயிட்டிங் போகாம இது மேப் ஆஃப் ஆக்ரா. ஓகே, ஸோ இது நம்மளுடைய அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால், ஏசி வெயிட்டிங் ஹால். நம்மளோட ஏசி டிக்கெட் மேலே அதை காமிச்சு என்டர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு. எதுக்காகனா பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.